ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்தேன். வதக்கும்போது எனக்கு எப்படி அது ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் திருப்பி டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்தேங்க பாருங்கள். வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வடகம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. கருவாடு நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், எனக்கு சரியாக வரல. எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல. இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம். பால கருவாடு நல்லா வதங்கிடுச்சிங்களா பாருங்கள், செம்மையாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், மிளகாத்தூள் போட்டு காட்டுறேன். மிளகாத்தூள் போட்டுட்டேன் பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், எங்களுக்கு காரம் பிடிக்கும். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், சும்மா நல்லா அவ்வளோதான். டிக்கா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கருவாடு குழம்பு சாப்பிடுங்க. நம்மளுக்கு எதுவுமே வராது, மீன் மாதிரி தான் நல்லா இருக்கு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், சுண்டை நபரு கட்டுறேன். எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் நீங்கள் வைக்கிறது கூட்டி கருவாட்டு குழம்பு மட்டும் கூட்டி வைக்கிற, ஆனாக்கா ஃபினிஷிங்கில் காட்ட மாட்டேன்ற அப்படின்னாங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி எடுக்கணும்னு. இப்போ நான் அது ஃபினிஷிங் காட்டுறேன். புளி பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு புளி பாருங்கள். நல்லா கொதிக்குதா, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சா. வெயிட் பாருங்கள், புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கருவாட்டு குழம்புல புளியை கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றலாம். பாருங்கள், எவ்வளோ சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, ஃபினிஷிங் ஆகிடுச்சு, சுண்டிச்சு. இந்தாண்ட பாருங்கள், சாதம் வந்துன்ருக்கு. அவ்வளோதான், வாங்க கருவாட்டு குழம்பு சாப்பிடலாம். நான் தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க.